நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம படுற கஷ்டம், நம்ம படுற வேதனையை பார்த்து நிறைய பேர் சிரிச்சுட்டு இருப்பாங்கல்ல. பாடுறா, இவன் பைபிளை தூக்கிட்டு போனான், இயேசுவை நம்பினான், கடைசியில தெருவில் வந்து நிற்கிறான் பாரு அப்படின்னு ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமான நிலை அல்ல. நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது. அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று யார் சொல்றான்னா, அந்த தேசாதிபதிகளோ எல்லாரும் பார்க்கத்தக்கதாக நேபுகாத்நேச்சார் இந்த வார்த்தையை சொல்றார். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை தெரியுமா? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் தூக்கி அக்னியில போட்டாங்க. அக்னியில போட்டது, அக்னி சூளைகள் சூடாக்கப்பட்டது, அதிகமாக்கப்பட்டது, எல்லாத்தையும் ஜனங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், சில நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகங்கள் வரலாம். தேவன் நம்மளை காப்பாற்றணும்னா அந்த அக்னி சூளைக்கு போடுறதுக்கு முன்னாடியே நம்மளை காப்பாற்றிருக்கலாம்ல. எனக்கே இவ்வளவு பிரச்சனை கர்த்தர் அனுமதிக்கிறாரு, எனக்கே இந்த கண்ணீரின் பாடு, எனக்கே அந்த வேதனையான அனுபவம், எனக்கே இவ்வளவுப்பட்ட அவமானம், நான் ஏன் இவ்வளவு ரொம்ப கஷ்டப்படுறேன், தேவன் ஏன் என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறாரு? அவர் வல்லமை உடையவர் தானே, அவர் எல்லாவற்றையும் செஞ்சவர் தானே, எனக்கு நன்மை செஞ்சவர் தானே, இப்ப ஏன் அவர் காலம் தாமதிக்கிறாரு? என் வாழ்க்கைக்கு முடிவுக்கு நான் வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார். இதே நிலையில தான் சாத்ராக் மேஷாக்கை தேவன் வழி நடத்தினார். ஆனால் தேவன் கைவிடலை. சில நேரத்துல நம்மளை கைவிட்டது போல எல்லா மனுஷனும் பார்த்து நகைக்கிறது போல இருந்திருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? எந்த அக்னி சூளைக்குள்ள இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போட்டாங்களோ அதே அக்னி சூளைக்குள்ளாக தேவனே அவர் இறங்கி வந்துட்டார். சில நேரத்துல தேவன் சில காரியத்துல நம்மளை அனுமதிக்கிறாரு, சில பிரச்சனைகளை நம்மளுக்கு அனுமதிக்கிறாருன்னா சந்தோஷப்படுங்க. அதனுடைய முடிவு, அதனுடைய மகிமை ரொம்ப பெருசா இருக்கும். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறவர்களுக்கு நேபுகாத்நேச்சாரை அரண்டுட்டான். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், இவங்க கும்பிடுகிற தேவனை அல்லாமல் வேற தேவர்கள் இல்லை என்று ஒரு டிக்ளேர் பண்றான் பாருங்க, சொல்றான் பாருங்க. இது எப்படி நடந்துச்சு? தேவன் சில நேரங்களிலே நம்மை சில ஆழமான பாதைக்குள்ளாக, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக, சில இருளான பாதைக்குள்ளாக நடத்தலாம். ஆனால் தட் இஸ் நாட் அ பெர்மனன்ட். அது நிரந்தரம் அல்ல, அது நிரந்தரமற்ற ஒன்று. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து ரொம்ப திகைச்சு போயிருக்கீங்களா? கர்த்தர் யாரு கண்ணுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சாரோ அவங்க கண்களுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கர்த்தர் செய்ய சொல்லுவார். எப்படி தெரியுமா? இவர்களை தேவன் விடுவித்தார். தேவனை இவர்கள் சார்ந்து கொண்டார்கள், நம்பி இருந்தார்கள். ஆகையால் தேவன் இவர்களை விடுவித்தார் என்று மற்ற புறஜாதியார்கள், தேவனை அறியாதோட வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் வரும். அவன் யார் உங்களுக்கு விரோதமாக பேசினாங்களோ, யார் உங்களுக்கு விரோதமாக சட்டங்களை போட்டாங்களோ அவருடைய நாவிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு பெயர் பிரஸ்தாபத்தை உண்டாக்குவார். பயப்படாதீங்க, உங்களை விடுவிக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் வந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை நாளாக இருப்பதாக. God bless you.